தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுரைந்தற்று. 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மெயின் புராணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்குண பாண்டியன் மன்னனுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கு. இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னா, கும்பகோணத்துல இருக்க திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில். ஸோ அந்த கோயிலை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், அந்த கோயிலோட புராணம் மற்றும் முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ மக்களே, இந்த கோயிலோட புராண பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவிடைமருதூர்ல வந்து நம்ம வந்து மத்தியார்ச்சனம் அப்படின்னு சொல்லுவோம், மத்தியார்ஜுனா கோயில் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 3 கோவில் தான் வந்து இந்த மருத மரத்தை வந்து தலவிருட்சமா கொண்டு இருக்கு. அது இந்தியாவிலே மொத்தம் 3 கோயில் தான் இருக்கு. அதுல முதல் வந்து பாத்தீங்க எங்க இருக்குன்னா, ஆந்திர பிரதேசல கர்னூல் மாவட்டத்துல இருக்க ஸ்ரீசைலம், அதாவது மல்லிகார்ஜுனா கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து நம்ம திருவிடைமருதூர்ல இருக்கிற இந்த மகாலிங்க சுவாமி திருக்கோயில். ஸோ அது வந்து 2வதா இருக்கு. அண்ட் 3வதா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கோவில், அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கிற கோவில். ஸோ அதுதான், இது 3மே தான். அது வந்து எப்படின்னா திருப்புடைமருதூர், அந்த திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது. ஸோ இது 3 தான் வந்து மல்லிகார்ஜுனா, அப்புறம் வந்து மத்தியார்ஜுனா, அப்புறம் வந்து திருப்புடைமருதூர். ஸோ அதுதான் வந்து திருவிடைமருதூர் அப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெயரு. ஸோ மக்களே, இந்த கோயிலோட மெயின் புராணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்குண பாண்டியன் மன்னனுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வர்குண பாண்டியன் மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் வந்து மாலையில் வந்து வேட்டைக்கு போயிட்டு அவர் வந்து திரும்பி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட குதிரை, அதாவது ரதத்தில் வரும்போது அந்த குதிரையோட கால்லையும் ரதத்திலையும் மிதிப்பட்டு ஒரு வழியில் உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு அந்தனர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இது தெரியாம தான் நடந்திருந்தாலும், அந்த அந்தனர் இறந்தனால வர்குண பாண்டியன் மன்னனுக்கு வந்து அந்த இறந்து போன அந்தனரோட ஆவியும் சரி, அப்புறம் பிரம்மகஸ்தி தோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது 2மே வந்து அவரை வந்து தொற்றுச்சு. ஸோ அதனால அதுல இருந்து அவர் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னன் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய தீவிர சிவன் பக்தர். அதனால மதுரை இருக்க சோமசுந்தரேஸ்வரர் கோயில்ல போய் ஈசன்ட்ட வந்து வேண்டுறாரு. அப்ப ஈசன் வந்து ஒரு அசரீரி மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து இங்க திருவிடைமருதூர்ல இருக்க, இங்க இருக்கிற சிவனை நான் வந்து இங்க இருக்கேன், நீ என்ன இங்க வந்து நீ வந்து பூஜை பண்ணி என்னை வந்து வழிபடு, அப்ப வந்து தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இவர் வந்து பாண்டிய நாட்டு மன்னன், அது வந்து அவரோட எதிரியான சோழ நாட்டுல இருக்கு. எப்படிடா நம்ம போறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு செய்தி வருது. அதாவது சோழ நாட்டு மன்னன், அதாவது கரெக்டா இவர் சொன்ன அந்த திருவிடைமருதூர் கும்பகோணம் அங்க இருக்கிற சோழ நாட்டு மன்னன் வந்து இவர் மேல போர் தொடுத்து வராங்க அப்படின்னு. உடனே இவரும் போருக்கு போய் அந்த போர்லயும் வெற்றி பெற்று சோழ நாட்டு மன்னனை வந்து இவர் துரத்தி கொண்டே போறாரு. எது வரைக்கும்னா, அந்த திருவிடைமருதூர் வரைக்குமே துரத்தி கொண்டு போய் அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மன்னனை வந்து தோற்கடித்துட்டு இவர் நேரம் அந்த கோயிலுக்குள்ள போறாரு. அப்ப அவர் நேரம் உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரம்மகத்தி தோஷமா இருக்கட்டும், அந்தனோட ஆவி ஆகும், 2மே வந்து கோயிலுக்குள்ள வர முடியாம வெளியவே நிக்குது. சரி, மன்னன் வெளியே வரட்டும், நம்ம திரும்ப தொட்டுக்கலான்னு. ஆனா சிவன் வந்து என்ன பண்றாருன்னா, உள்ள போனோன்னா ஒரு பூஜை பண்ணோன்னா அங்க சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு வாசல் வெளியே வந்துட்டு நீ பின் வாசல் வழியா திரும்ப வெளியே போயிரு, நீ வந்த வாசல் வழியாவே போகாத அப்படின்னாரு. அப்படி போனனால அந்த பிரம்மகஸ்தி தோஷமும் சரி, அந்த ஆவியும் சரி அவரை பிடிக்கல. ஸோ இது வந்து அந்த பிரம்மகஸ்தி தோஷத்துல இருந்து விடுபட்ட மன்னனா அவர் வந்து வெளியே வராரு. ஸோ இந்த ஐதீகம் வந்து இப்பவும் நடக்குது. இப்ப நாங்களே கோயிலுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க ஒரு வெளியில உள்ள கோயிலுக்கு போனோம், திரும்ப வெளியே வரும்போது மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெளியே தான் வெளியே வராங்க. அந்த மன்னன் ஃபாலோ பண்ண அந்த இதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோயிலோட ஒரு முக்கியமான புராணம். இது வந்து பிரம்மகஸ்தி வர்குண பாண்டிய மன்னனுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் போக்கனால இது பிரம்மகஸ்தி நீக்கிய தலம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கோயிலோட ஒரு மெயின் கோர் புராணம். அண்ட் அதே மாதிரி இந்த கோயிலை வந்து யாரு கட்டினது என்னங்கிற டீட்டெயில் வந்து நான் எல்லா இதுலயும் ஸ்டார்டிங்ல சொல்லுவேன். இந்த கோயிலை பத்தி ஏன் சொல்லலை அப்படின்னா, இது வந்து 1200 ஆண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயிலுங்கிறனால இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்களோட கட்டுமானங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா சோழ நாட்டுல தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களோட கட்டுமானம், அப்புறம் வந்து விஜயநகர பேரரசோட கட்டுமானம்னு பல மன்னர்கள் வந்து கட்டின கோயில் தான் இது. இது குறிப்பிட்ட மன்னர் அப்படின்னு வந்து குறிப்பிடல, முற்கால சோழர்கள் பாதி பேர். ஏன்னா இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க வந்து அப்புறம் வந்து சரி, அப்புறம் வந்து இன்னும் பல புலவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தேவார பாடல் வந்து இயற்றி இருக்காங்க மற்றும் மற்ற பாடல் பாடியிருக்காங்க.
ஸோ தேவர் காலத்துலேருந்தே இந்த கோவில் இருக்கிறனால இந்த கோவில் வந்து பல மன்னர்களால் கட்டப்பட்டது, ஒரு மன்னர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்லலை. ஸோ இதான் அந்த கோயிலோட மெயின் புராணம். இன்னொரு இந்த கோயிலில் நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் இருக்கு, அதையும் வந்து இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க, நம்ம சொல்றோம். ஸோ மக்களே, அடுத்து ஒரு சம்பவம் வந்து, இந்த சம்பவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோடைய ஒரு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா இப்போ வந்து அதுக்கான ஒரு சான்று வந்து இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த கோவில்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 127 சென்டிமீட்டர் அளவுல வந்து ஒரு பித்தளையிலான ஒரு விளக்கு வந்து இருக்கும். அதாவது ஒரு பெண்மணி வந்து ஒரு விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையே வந்து இருக்கும். பக்கத்துல அவங்க சைட்ல வந்து ஒரு கிளி உட்கார்ந்து இருக்க மாதிரி. இது வந்து யாரு வச்சது அப்படின்னா இப்ப கிடையாது, முன்னாடியே, அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்த நிகழ்வு. என்னன்னா, தஞ்சாவூர்ல வந்து அமரசிம்மனுங்கிற மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சு அவரோட பதவி வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் இங்க திருவிடை மருதூர்ல இருக்க அரண்மனையில வந்து ஒரு தங்கி இருக்கிறாரு. அப்ப வந்து அவருடைய மகனான பிரதாப சிம்மனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து அம்மனி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற கோவில்ல வந்து லட்ச தீபம் ஏத்தி வேண்டிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நானே வந்து ஒரு விளக்க பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவங்களே வந்து தன்னுடைய உடல் அமைப்பு கொண்டு தன்னுடைய முகம் பாவனை எல்லாத்தையும் மாதிரியுமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலையை வந்து ரெடி பண்றாங்க. அவங்கள மாதிரியே ஒரு சிலையை வந்து 127 சென்டிமீட்டர் ரெடி பண்ணி அதுல ஒரு விளக்கு மாதிரி வச்சு அவங்க பிடிச்சிட்டு இருக்கணும் என்னாலும் இந்த கோவில்ல அப்படிங்கிற ஒரு நினைவா வந்து இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணி அதுல வந்து விளக்கேற்றி சைட்ல வந்து ஒரு கிளி இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னமும் அந்த கோவில்ல வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, தன்னுடைய பக்தரோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றி வைப்பார் இங்க இருக்க சிவபெருமானும் அம்மனும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வு தான், ஒரு உண்மை சம்பவம் தான், ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இந்த உண்மையான வரலாற்று காதல் கதை. ஸோ இதுவும் இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு மக்களே. ஸோ இன்னும் அந்த கோயிலை பற்றி வந்து பல சுவாரஸ்ய தகவல்கள் இருக்கு. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவில் நாங்கள் இந்த கோயிலில் இருக்க சில கிளிப்பிங்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கண்டினியூவாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் இன்னும் சில முக்கியமான அந்த கோயிலை பற்றின தகவல் சொல்கிறேன். ஸோ நம்ம அப்புறம் வீடியோட எண்டில் கடைசியாக வந்து நம்ம உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவிலை பற்றின, திருவிடைமருதூர் கோயிலை பற்றின இன்னும் சில கூடுதல் சிறப்பான தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான் வந்து சுயம்பமூர்த்தியை உருவாகியிருக்கார். அதாவது தன்னைத்தானே அரிசித்து கொண்டு பூஜை வழிமுறைகளை வந்து முனிவர்களுக்கு வந்து இந்த தளத்தில் தான் வந்து போதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேய முனிவருக்கு வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் வந்து இங்கே வந்து காட்சி தந்திருக்காரு. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ராவணன் வந்து இமயமலை தூக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி பல சிறப்பு வாய்ந்த ஒரு ஆச்சரியமான சிற்பங்கள் எல்லாமே வந்து இந்த கோவிலில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து மூகாம்பி அம்மனுக்கு வந்து தனி சன்னதி வந்திருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே வந்து கொல்லூர்லையும் இங்கே இருக்கிற திருவிடைமருதூரில் மட்டும்தான் மூகாம்பி அம்மனுக்கு வந்து தனி சன்னதி இருக்கும். ஸோ அதுவும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்திலேருந்தே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற சோழர்களோட கல்வெட்டுகள் வந்து இந்த கோயிலில் இருக்குது. அவங்க வந்து இந்த கோயிலுக்கு சில திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டினத்தார், அப்புறம் வந்து மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அதே மாதிரி மாணிக்க வாசகர், பட்டினத்தார் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காங்க. இந்த கோவில் வந்து திருவசை திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் வந்து ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து அகத்தியர், அப்புறம் வந்து கபிலர், அதுக்கப்புறம் வந்து வசிஷ்டர்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து காவிரி தென்கரையில் அமைந்திருக்க 30வது சிவத்தலம். அதே மாதிரி இந்த கோயில் பஞ்சரோக திருத்தலங்களையும் ஒன்றா இருக்கு. அண்ட் இந்த கோயிலோட மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர், அப்புறம் தாயார் வந்து பிரகத சுந்தர குஜாம்பிகை. ஸோ இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து காருண்ய அமிர்த தீர்த்தம். ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து 1200 ஆண்டு பழமையான ஒரு சிவாலயம். ஸோ அதனால் ரொம்ப பெரிய கோவில். கிட்டத்தட்ட நாங்கள் நைட் டைமில் போய் மழை வேற தூரிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் நிறைய ஷூட் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நம்ம உள்ளே வந்து ஷூட் பண்ண அளவு கிடையாதுங்கிறனால தான் நாங்கள் வந்து வெளியில் வந்து சுற்றுப்பிரகாரத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அழகு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அவ்வளோ இடங்கள் வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன கோவில் பார்க்கணும், இல்லை என்னென்ன இடங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கிறதையும் நம்ம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நாங்களும் இங்கே போய் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன், அதாவது பர்சனலைஸ்ன்னு இல்லாமல் ஆல் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க போடுற எல்லா வீடியோவும் வந்து டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் மக்களே. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க vlogs. பை பை, டேக் கேர்.